இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி முருகப்பெருமானை வழிபட ரொம்ப உகந்த நன்னாள். இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது நமக்கு புத்திசாலித்தனமும் புகழும் கிடைக்க, நம்ம வாழ்க்கையில் சரியான பாதையை நம்ம தெரிஞ்சுக்க, அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமான நமக்கு ஒரு செல்வம் கிடைக்க சொல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய ஒரு ஸ்லோகத்தையும் விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த ஸ்லோகத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம்: காங்கேயம் அக்னி கர்ப்பம் சரவண ஜனிதம் ஞான சக்திம் குமாரம் பிரம்மண்யம் ஸ்கந்த தேவம் குக மசலகுணம் ருத்ர தேஜஸ்வரூபம் சேனான்யம் தாரகாகக்னிம் குரு மசலமதிம் கார்த்திகேயம் ஷடாஷ்யம் சுப்பிரமணியம் மயூர துவஜரக சகிதம் தேவதேவம் நமாமி. இன்னொரு தடவை சொல்கிறேன். காங்கேயம் அக்னி கர்ப்பம் சரவண ஜனிதம் ஞான சக்திம் குமாரம் பிரம்மண்யம் ஸ்கந்த தேவம் குக மசலம குணம் ருத்ர தேஜஸ்வரூபம் சேனான்யம் தாரகாகக்னிம் குரு மசலமதிம் கார்த்திகேயம் ஷடாஸ்யம் சுப்பிரமணியம் மயூர துவஜரக சகிதம் தேவதேவம் நமாமி. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, காங்கேயம் கங்கை நதியில் பிறந்தவர், அக்னி கர்ப்பம் அக்னியிலிருந்து வந்தவர், சரவண ஜனிதம் சரவணம் அப்படின்னா தர்பை போல் நிறைந்த இடத்திலிருந்து பிறந்தவர், ஜனிதம் அப்படின்னா பிறந்தவர், ஞான சக்தி ஞானமும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்த இறை சுரூபம், குமாரம் இளமையானவர், பிரம்மண்யம் பரிபூர்ண இறை சுரூபம், ஸ்கந்த தேவம். இந்த இடத்துல ரெண்டு பொருள் இருக்கு. ஸ்கந்த அப்படின்னா சேர்க்கப்பட்டவர், அதாவது பார்வதி அன்னை விளையாடிட்டு இருக்கிற முருகப்பெருமான் 6 முருகப்பெருமான்களையும் ஒன்று சேர்க்கும் பொழுது அவர் ஒன்று சேர்ந்து 6 திருமுகங்களும் 12 கரங்களோட தோன்றினார். அதனால அவருக்கு ஸ்கந்தர் அப்படிங்கிற திருநாமம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் பகைவர்களை வெல்பவர் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் ஸ்கந்தர் அப்படின்ட்டு வந்தது. குகம் அதாவது இதய குகையில் வாழ்பவர், மசல குணம் அசலம் அப்படின்னா மலை போன்ற பெருங்குணம் கொண்டவர், ருத்ர தேஜ சுரூபம் சிவபெருமானுடைய ஆற்றலாக விளங்குபவர், சேனான்யம் சேனைகளை தேவர்களுடைய சேனைகளை வழிநடத்துபவர், தாரகா அக்னி தாரகாசுரனை அழித்தவர், குரு மசலமதி அதாவது மசலம் அப்படின்னா மலை மேலே இருக்கிறது யாரு? சிவபெருமானுக்கு குருவாக இருப்பவர், கார்த்திகேயம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர், ஷடாஷ்யம் ஷட அப்படின்னா 6 திருமுகங்கள் கொண்டவர், சுப்பிரமணியம் பிரம்மனுக்கு மேற்பட்டவர் அப்படிங்கிறதுனால சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு திருநாமம், மயூர துவஜரக சகிதம் துவஜ அப்படின்னா கொடி, அதாவது சேவல் கொடியை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் மயூரம் அப்படிங்கிறது மயில், இது சூரபத்மனை அழிச்சதை குறிக்குது. சகிதம் அப்படின்னா உடையவர். இத்தகைய தன்மையுடைய தேவருக்கெல்லாம் தேவரான சுப்பிரமணியரை நமாமி வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இதை நம்ம தினமும் சொல்லிட்டு வர்றதுனால முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு புத்திசாலித்தனமும் புகழும் உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு சரியான பாதை நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிரந்தர வருமானமும் கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.